ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கு நான் என்ன பேக் பண்ணேன், காலையில் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க எதாவது சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நான் கொஞ்சம் பிளான் பண்ணேன். ஏன்னா அவங்க ஸ்கூலில் எப்படி சாப்பிடுவாங்களோ தெரியாது, அவங்களுக்கு பசிக்கூடாது, தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கணுன்ட்டு காலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த வாரம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு லஞ்ச் ஐடியாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே அதாவது சண்டே முடிச்சுட்டு மண்டே வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிப்பேன். அதனால் சாம்பார் சாதமும் பொட்டேட்டோ பொரியலும் தான் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்தேன். சாம்பார் சாதம் வெரைட்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்காக கார்ன் பொட்டேட்டோ சாலட் மாதிரி பண்ணிவிட்டு அது சாண்ட்விச்சாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கார்ன் ஆல்ரெடி நைட்டு வேக வச்சுட்டேன். கூட ஆனியன், டொமேட்டோ, கேரட், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட சாட் மசாலா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ்வலாக நார்மலாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, பெப்பர் இவ்வளோ தாங்க சேர்த்துப்பேன். இதுவே போதும், நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இது நீங்கள் சாலடாக கூட கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாண்ட்விச்சாக நடுவில் கொடுத்துடலாம். எனக்கு வேலை காலையில் 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 4:30க்கு எழுந்துச்சி ஃபஸ்ட் நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 5 o'clockலேருந்து 6:30க்குள்ளே ஒர்க் முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். சாம்பார் சாதம் ரெடி பண்ணும்போது ட்ரம் ஸ்டிக், அதாவது முருங்காலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதப்பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்ற கூட ஒரு ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ். இப்போ சம்மர் சீசன், ஸோ ஆரஞ்சும் கேரட்டும் போட்டு கொடுத்தா கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஒரு 4 ஆரஞ்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேரட் போதும். இது நீங்கள் ஒரு 3 பேருக்கு தாராளமாக இந்த ஜூஸ் வரும். இது கூட சர்க்கரை நான் ஆட் பண்ணலை, நான் இந்த கேரட்டோட ஸ்வீட்னஸே விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா டேட்ஸ் 2 சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டா நல்லாவே இது 3 பேர்த்துக்கு ஜூஸ் ரெடி ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேக்கான மெனு. இந்த ஜூஸ் அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகிறதுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். அந்த சாண்ட்விச், கார்ன் பொட்டேட்டோ சாண்ட்விச் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகட்டும்னு கிரேப்ஸும் வேஃபர்ஸும் வச்சுட்டேன். சாப்பிட்டு போகிறதுக்கு பட்டர் நல்லா 2 ஸ்லைஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட சீஸ் வச்சுட்டு ஒரு சீஸ், அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கும் வச்சுட்டு இது 2 பேர் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு என்னோடய 2 கிட்ஸுமே எடுத்துப்பாங்க. ஜூஸுமே அப்படி தான். ஸோ 2 பேருக்குமே இது கரெக்டாக இருக்கும். காலையில் ஹாஃப் ஸ்லைஸ் இந்த ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இது டே 1. டே 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மீல் மாதிரி தான் ரெடி பண்ணேன். ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துகிட்டு 2 பேருக்கும் ஹாஃப் ட்ராகன் ஃப்ரூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள், சீஸ், நட்ஸ் இதுதான் அன்றைக்கி நான் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். நீங்கள் கிட்ஸ்கிட்ட கூட கேட்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்ட்டு. அவங்களோட ப்ரிஃபரன்ஸை ஒரு நாள் ஃப்ரூட் மீல் தான் இது. ஹஸ்பண்டுக்கு ரைஸு, புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணேன். இது கூட சாம்பார் செஞ்சுருந்தேன். சாம்பார் நார்மல் நம்ம சவுத் இண்டியன் சாம்பார், கூட மோர் எப்பவுமே கொடுத்து அனுப்புவேன். ஏதாவது குழம்பு அப்படின்னா மோர். சாப்பிட்டு போகிறதுக்கு இட்லியும் சாம்பாருமே இருந்தது, அதனால் ஜூஸ் எதுவும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணலை. அடுத்து 3rd டேக்கு பார்த்திங்கன்னா இது குழிப்பணியாரம். நார்மலாக அப்படியே சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், கேபேஜ் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கூட உள்ளே ஆட் பண்ணி குழிப்பணியாரம் ரெடி பண்ணலாம். ஆப்பிள்ஸ் அண்டு கிரேப்ஸ் கூட சாஸ் வேணும்னா சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே இந்த பணியாரம் சாப்பிட முடியும். பணியாரம் காலையில் 1 or 2 தான் சாப்பிடுவாங்கன்றதுனால கூட ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறேன். அவக்காடோ ஜூஸ். அவக்காடோ வாங்கினீங்கன்னா எப்போவுமே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அவக்காடோ. அப்போ தான் அது கொஞ்சம் பழுத்திருக்கும். நீங்கள் ரொம்ப காயாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கே லேட் ஆகும். உரிச்சா இந்த மாதிரி அழகாக உரிய வரும் பாருங்கள். அப்போ தான் அவக்காடோ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவுமே காலையில் 3 பேரும் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
ஸோ அவகேடோ கூட பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்மூதியாக ரெடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பனானாவும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து சுகர் அப்படி இல்லைன்னா ஹனி இது ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறது அவ்வளோதான். இதை நம்ம பீட் பண்ணி கொடுத்துடலாம். மெயினாக இந்த ஜூஸ் வந்து எனக்கு காலையில் அவங்க ஃபில்லிங்காக போகணும். அப்புறம் வந்து கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ அப்படின்ட்டு காலையில் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறனோ அந்த பணியாரம் கூட 2 சாப்பிட்டு போனாங்கன்னா கூட ஓகே. அந்த நாள் லஞ்சுக்கு ப்ரோக்கலி பீஸ் புலாவ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு வெரைட்டி டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிரியாணி வெரைட்டிஸ், அதாவது சாதாரண டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு பிரியாணி வெரைட்டிஸ் ரெடி பண்ணலாம். கூட ரைத்தா இருக்குது. கூட பொரியல் வந்து கீரை, பாலக்கீரை, நிலக்கடலை போட்டு செஞ்சுருக்கேன். எப்போ கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் கீரை செஞ்சுருவேன். வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் தான் கீரை ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கூட வந்து கொஞ்சமாக வெள்ளரிக்காய் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் ரெடி. டே 4ல் ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணுறேன். என்கிட்ட இப்போ கேரட் இல்லை, பட் கேரட் இருந்தால் கண்டிப்பாக ஆப்பிள் கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இது கூட நாட்டு சர்க்கரை இல்லை டேட்ஸ் இல்லை ஹனி, உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதுவுமே 4 ஆப்பிள்ஸ் எடுத்ததுனால 3 பேர்த்துக்கு தாராளமாக வரும். ஸோ கிட்ஸ் 2 பேரும் ஹஸ்பண்டும் காலையில் இதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பிள் ஜூஸோட கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேன்கேக்ஸ் ரெடி பண்ணேன். பேன்கேக்ஸ் கூட வந்து நீங்கள் ஹனி இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்பலாம். நான் ஜஸ்ட் பாதாம் மட்டும்தான் கொடுத்து அனுப்புகிறேன் இன்றைக்கி. ஏன்னா பேன்கேக்ஸே ஃபில்லிங்காக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. வேணும்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பலாம். 2 பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிடுவேன். லஞ்சுக்கு ரைஸும் எக் கறியும். இந்த லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது. ஸோ இதுக்கு எக் கறி வைக்கிறேன். இது பொரியல் எதுவும் செய்யலை, எக் அதுலேயே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பொரியல் எதுவும் நான் செய்யலை. இதுக்கு ஆப்ஷனாக வந்து ஏதாவது புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த கிரேவியெல்லாம் இந்த டேயில் வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட் டே வந்து ஒரு ராஜ்மா கறி, அதாவது நம்ம பட்டாணி இல்லைனா வந்து அந்த சன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கிரேவி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டே. ஸோ இன்றைக்கி வந்து நான் ராஜ்மா வச்சு பண்ணியிருக்கேன். ராஜ்மா கறி, ரைஸ் ராஜ்மா கறி, அவ்வளோதான். பொரியல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஸோ இப்போ 5 நாள் லஞ்சு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் வந்து அதாவது சாம்பார் மாதிரி, ஒரு நாள் வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி புளிக்குழம்பு, அப்படி ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு குழம்பு. 5 நாளைக்கு இது கரெக்டாக வரும். ஒரு நாள் கீரை குழம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மோரெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டேன். அடுத்து காலையில் குடிச்சிட்டு போகிறதுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணுறேன். இதுவுமே வந்து 3 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி ஒரு அந்த ஃபுல் 250 கிராம்ஸ் ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு 400 கிராம் ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கப் பால், நாட்டு சர்க்கரை. பால் எப்போவுமே வந்து சில்லான பால் யூஸ் பண்ணால் தான் நாட்டு சர்க்கரை நல்லாயிருக்கும். சூடான பாலில் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது போட்டு அடிச்சிட்டோம்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. காலையில் இது ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் காலையில் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ நம்ம ஒரு பேட்டர்னில் இருந்தோம்னா வெஜிடபிள் சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பிளானிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கிறதும் வந்து நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ரொம்ப யோசிக்காமல். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கிட்ஸ் டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ்தா ஒரு நாள் போகும். ஏன்னா இந்த பாஸ்தா பேன் கேக்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாள் பாஸ்தா வச்சுருவோம், ஒரு நாள் பேன் கேக் வச்சுருவேன். ஒரு நாள் வந்து நம்ம இட்லி பணியாரம் அந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கலாம், ஒரு நாள் சாண்ட்விச். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.